இங்க ஓடுற காரியத்தை கெடுக்காது. போயும் இதுக்காக வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் குதிரை சவாரி செஞ்சுட்டு வரணுமா? அட, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் 15 நாளா உன்னை சுத்தின்னு அலையிறேனே. சரி சரி, நீ வேற இடைஞ்சலா? நல்ல சிநேகிதம் தான் நீ. உதவிக்கு பதிலா உபத்திரம் செய்கிறாயா? ஹரி, நான் உனக்கு உண்மையான சிநேகிதன் தான். இதை விட அருமையான உருப்படியே. ரம்பா? ஆமா. பெயர் புதிதா இருக்கிறதே. உனக்காகத்தான் பிறந்திருக்கா. இப்ப எங்க பார்க்கலாம்? கிருஷ்ணன் கோவில்ல. நம்ம கிருஷ்ணன் கோயில்லையா? ஆமா, வா போலாம். முகத்தை கூட காட்டாமல் போய்விட்டாளே. ஹரி, ஹரி, அடியே உன் பக்கத்தில் இருக்கும் வரையில் எல்லாம் சரி. ரம்பாவை இன்னைக்கே உன் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறேன். அப்படியா? நிஜமா? ஆமா, இதுக்கு உங்க அம்மா அப்பா அந்த கிழடுகளா? அது கிடைக்கட்டும்னா உன் ஆம்பளையா? என்ன முழிக்கிற? இல்ல, லட்சுமி தான் இடைஞ்சலா இருக்கிறா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி இந்த கண்ணன் காட்டும் வழி? சரியான வழி. ஆனா தாமதம் செய்யாரு, சீக்கிரமா போ. புத்தி கெட்டு போனா ஏன் புலப்படும்? ஏண்டியம்மா இப்படி படபடன்னு பேசுற? நீங்களா நானா? ராமச்சந்திரா, இங்கே ராமாயணம், அங்கே மகாபாரதம் ஆரம்பிச்சாச்சு. என்னடி அது? என்ன சத்தம்? ஒண்ணுமில்ல, என் புடவை இன்னும் ஈரம் உணரலன்னு அவ பழைய புடவை ஒண்ணு எடுத்து கட்டிட்ட. இதுக்குத்தான் இப்படி விழறா. விழறதுக்கு நான் என்ன நாயா வேங்கையா? ஹரே ராம், ஹரே ராம். இந்த சின்ன விஷயத்துக்காமா சண்டை? ஆமா, சின்ன விஷயம். மணல் தான் நாளைக்கு மலையாகிறது. இன்னைக்கு பழைய புடவை, நாளைக்கு பட்டு புடவை, நாளைக்கு ஜரிகை புடவை, அதுக்கப்புறம் என் நகை, வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாம் பிடிங்கிட்டு என்ன வெளியில துரத்தி விடுவேன். அது வரையிலும் நான் சும்மா இருக்கணும். ஏன் அப்படித்தானே? ஏம்மா லக்ஷ்மி, ஏன் இப்படி அச்சடாட்டமா பேசுற? நாங்க என்னமோ வயசானவா, இன்னைக்கோ நாளைக்கோ போறவா. கொடுத்தனமெல்லாம் உன் பொறுப்பு தானேம்மா. சொத்து பூராவும் ஹரிக்கு கொடுத்தாச்சு. நாங்க இருக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இதோ இப்பவே போயிடுறோம்மா. அம்மா லக்ஷ்மி, உனக்கோ ஹரிக்கோ எங்களால ஒரு க்ஷணம் கூட கஷ்டம் கூடாது. அப்படி கஷ்டம் கொடுக்கறத காட்டலாம் நாங்களே அதை சகிச்சுக்கிறோம்மா. அட தெய்வமே, ஒரு பேச்சுக்கு 9 பேச்சா? ஒரு குத்தமும் செய்யல, இப்படி என்ன தூத்த ஆரம்பிச்சு விட்டீங்களே. என்ன கேட்டிருந்தா புது புடவையா கொடுத்துருப்பேன்னு தானே சொன்னேன். வயசாச்சு, காது கழிக்கல. இது என் தப்பா? ஈஸ்வரா, இந்த வீட்டுல பாரதமா படுறேன். ஆமா, இப்படியே தினம் போர் நடத்துறதை விட காசி ராமேஸ்வரம் போய் கட்டையை போடுறதே மேல். மேல்தான். ஆனா இந்த தள்ளாத வயசுல யாத்திரைன்னா முடிகிற காரியமா? எது எப்படி இருந்தாலும் நம்ம பையன் பிண்ட பிரதானம் போட்டால் ஒழிய நமக்கு மோட்சமே சித்திக்காது. அதனால
நாம் கண்ணை மூடுற வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போக வேண்டியதுதான். என்ன சுவாமிகளே, எங்க போக போகிறீர்? எல்லாம் அந்த ராமச்சந்திரன் தான்ப்பா. தேவலையே, இத்தனை நாள் கழித்தாவது துணிந்தீர்களே. என்ன பக்தி, என்ன சிரத்தை. ஹரே ராம் ஹரே ராம். கையில் என்ன புஸ்தகம்? இது ராமாயணம்ப்பா. ஓஹோ, பத்தினி துரோகம் செய்யாத பைத்தியக்காரன் கதையா? ஹரே ராம் ஹரே ராம். தயவு செய்து இதோடு கொஞ்சம் வெளியில் போய் உட்காருங்க. நல்லதப்பா. பழங்கால பஞ்சாங்கம். லட்சுமி, லட்சுமி. रघुपति रामा राघवा रघुपति रामा राघवा रघुपति रामा राघवा सीतानाथा परम पावना सीतानाथा परम हरि पावना सीतानाथा ஏப்பா? परम पावना இவெல்லாம் நம்ம வீட்டை தேடி ஆசையோட வந்திருக்காப்பா. யாருப்பா? எதற்காகப்பா வந்திருக்கா? வெற்றிக்குதான்ப்பா. राम राघवा रघुपति राम राघवा हरे राम हरे राम. இந்த தடிப்பயலுக்காப்பா? அபச்சாரம் அபச்சாரம். அபச்சாரமா? அன்ன சம்ஹாரம்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தனும் பகாசுரன் மாதிரி எல்லாம் இருக்கிறான். ஏப்பா, உங்களுக்கெல்லாம் என்ன கேடு? இந்த குண்டோதரங்களுக்கெல்லாம் பிச்சை போட்டு கொண்டே இருந்தா நம் குடி முழுகி போய் நாமும் இதுகளோட துந்தனா போட்டுக்கொண்டு பிச்சைக்கு புறப்பட்டு விட வேண்டியதான். உங்களுக்கு என்ன? உலகத்தை திறந்தவா, நாளை கையை விரிச்சிட்டு படுத்துடுவீர்கள். ஆனா நானும் லட்சுமியும் இங்க இருந்து காலத்தை கழிக்கணும். டேய், மரியாதையா நீங்களா நடக்கிறீங்களா இல்ல நான் உங்களை நடக்க வைக்கட்டுமா? அப்பா, உனக்கேனப்பா அவ்வளவு சிரமம்? கடவுள் உன்னை காப்பாற்றுவாராக. ஆஹாஹா, அவ்வளவு நல்லவாளா நீங்க? போங்க, போய் வாங்க. சுவாமிகளே, சுவாமிகளே, என்னண்ட உங்களுக்கு கொடுக்க ஒண்ணும் இல்லை. ஆனாலும் 2 கைகளையும் இந்த சிரசையும் இதோ தங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். ஹரே ராம் ஹரே ராம். கேவலம் இந்த பண்டாரங்களையா நமஸ்கரிப்பது? பகவான் அருள் புரிவாராக. சுவாமிகளே, என் பிள்ளையும் அப்படியே ஆசீர்வதிங்க. ஆடாடாடாடா, இவர்களெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டியதான். உடனே சொர்க்கத்திலிருந்து புஷ்ப விமானம் வரப்போறாப்புலதான். அப்படித்தானே? ஓங்கடானா. சரி, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வா. ஏசுவா பிரபு, எல்லாம் சரியாக செய்து விட்டாயா? எல்லாம் சரியா இருக்குங்க. அடியே வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். அம்மா எங்க? இதோ வண்டியில வந்துட்டு இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. ஆமா, இந்த சோம்பேறிகளுக்கெல்லாம் இங்க என்ன வேலை? இந்த அலங்காரங்கள்லாம் எதுக்கு? இல்ல, ஒரு சதுர கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். என்ன சதுர கச்சேரியா? ஆமா. என்ன பிராமணாள் வீட்டுல தேவடியாடா? ஏன் ஒரு தேவடியா கல்யாணங்களிலும் கோவில்களிலும் நடனம் ஆடும்போது இங்க மட்டும் ஏன் கூடாதுன்னு? என்ன இருந்தாலும் என் வீட்டுல கூடவே கூடாது. என்ன சிரிக்கிறீங்களா? உன்னை எனக்கு தெரியாத லட்சுமி. ஒரு சிநேகிதன் பார்த்தா நீ கூட நம்பி விடுவாய். பெண் பிள்ளை மாதிரியே தான். சதுர ஆடுறதுலயும் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் தான் பெண் வேஷம் போட்டுக்கொண்டு இப்போ இங்க வரப்போறான். இப்போ பாரு. என்ன ஒரு புருஷன் பெண் வேஷம் போட்டு வரப்போறானா? அவனைத்தான் ரம்பான்னு கூப்பிட போறோம். அது என்னமோ, அது கூட எனக்கு பிடிக்கல. என்ன லட்சுமி, ஒரே ஒரு தடவை தானே.
எப்படி சாபாஷ். ஹரிதாஸ் என்ன ரம்பா வந்துட்டாளா? யார் இந்த தாடகை? உன் காதலன் ராமன் சம்சாரம். லட்சுமி லட்சுமி சம்சாரி வீட்டுல தேவடியா? என்ன நெஞ்சதே? லட்சுமி 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 இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். இங்கே ஒரு தேவடியா இருக்கும்போது என்னை எதற்காக அழைத்து வந்தீர்கள்? சரி, நான் கடைக்கு பேசு. அம்மா லட்சுமி, தப்பி விட்டா என்று கனவு காணாதே. என் பேர் ரம்பை, ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, உன் பேர் ரம்பையா? பேருக்கு முகத்துக்கு சம்பந்தமே இல்லையே. இது ஒரு அதிர்ஷ்டம் தான். கேட்டு வாடிமா ரம்பாதேவி. நீ அந்த கோஷ்டியில சேர்ந்தவன் தானே? ஆயே, கொடுத்த பிரசாதம் போறோம். நானே மரியாதையா போடுறேன். ஓ, உண்மையை சொன்னா உததான் மிச்சம். இதற்கெல்லாம் கோபிக்கலாமா? உட்காரேன். லட்சுமி, லட்சுமி ஆஹாஹா, என்ன உருக்கம். லட்சுமி இதோ பாருங்க, இந்த ரம்பே ஊர்வசி சகவாசங்கள்லாம் இனிமே வச்சுக்கூடாது. லட்சுமி, போனதெல்லாம் போகட்டும். லட்சுமி, இனிமேல் சத்தியமாக அந்த ரம்பையை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை. ஏதோ கொஞ்சம் அந்த பரதநாட்டியத்தை பார்க்கலாம் என்றுதான் அவளை இங்கு வரவழைத்தேன். ஆமா, முதல்ல அவ காலாட்டத்தை ரசிப்பேன், அப்புறம் அவ உங்க கையாட்டத்தை ரசிப்போ, கடைசியில 2 பேரும் ரசிச்சுட்டே இருப்பேன். ஏன் அப்படித்தானே?